தேனி மாவட்டம் போடியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியின் மாணவர் விடுதியின் கழிப்பறையில் மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் முத்துவேல். வணக்கம் முத்துவேல், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் போடியில் அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் விக்னேஷ் மாணவர்கள் தங்கும் விடுதியில் கழிப்பறையில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். பெற்றோர்கள் தங்களது மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக போடி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாணவரது உடலானது உடற்கூறாய்வாக அனுப்பி வைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே மேலச்சொக்கநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ளது அரசு பொறியியல் கல்லூரி. இங்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் விக்னேஷ் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். 1ஆம் ஆண்டு அரியர் தேர்வு அவர் அறையில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் நேற்று முழுவதும் அவர் வெளியே வராததால் சந்தேகமடைந்த மாணவர்கள் மற்றும் விடுதி காவலரும் சென்று கழிப்பறையை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மர்மமான முறையில் மாணவர் இறந்து கிடந்ததை அடுத்து போடி தாலுகா போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த போலீசார் மாணவர் உடலை கைப்பற்றி தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். இந்த நிலையில் மாணவரின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து மாணவன் இறந்த கழிப்பறையை பார்த்தபோது கழிவறையில் அதிகப்படியான இரத்தக்கரை படிந்திருந்ததால் தங்கள் மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் நிலையில் பெற்றோரின் புகார் பெற்ற போலீசார் சந்தேக மரண வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கல்லூரி மாணவர் கழிவறையில் ரத்தத்துடன் பிணமாக கிடந்த சம்பவம் கல்லூரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.